வணக்கம். சொசைட்டி பாவங்கள் மூலமாக மேலும் பல பேர் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கக்கூடிய கோபி சுதாகருக்கு வாழ்த்துக்கள். அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க பற்றி எறிஞ்ச இந்த கவின் கொலை தொடர்பா அதை ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு. இதை பார்த்த உடனே பல பேருக்கு ஏகப்பட்ட கடுப்பாகுது. அந்த வகையில கோபி சுதாகர் ரொம்ப அழகான சமூகத்துக்கு இன்னைக்கு வேண்டிய ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் மீண்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு சினிமாக்காரங்களால அப்படி ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா சமீபத்தில் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்ன வரைக்கும் சூர்யா படாத பாடுபடுறாரு. ஜெய்பீம் படத்துல இருந்து அவர் என்ன செய்யறது தெரியாம எப்படியாவது படத்தை ஓட விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்க வருவாங்களா அப்படின்னா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஏன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேட்டர் வாசல்ல போய் நிற்பாங்க, படத்தை ஓட விட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் மிரட்டல் விடுவாங்க. அவங்க தயாரிப்பாளருக்கு மிரட்டல் விடுவாங்க, இயக்குனருக்கு மிரட்டல் விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சமூகம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை இன்னைக்கு எடுக்க முடியும்னா முடியாது. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் 1000 குள்ள 2000 குள்ள 10,000 குள்ள அப்படின்னு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி சினிமாவால செய்ய முடியாத ஒரு விஷயத்த கோபி சுதாகர் செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப அவங்க மேல இன்னும் மரியாதை கூடியிருக்கு. பொதுவாக கோபி சுதாகர் அப்படின்னால எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, நான் யதார்த்தமா ஒரு முறை பார்க்குறப்ப வடக்கன்ஸ் மாதிரி இந்த பேங்க்ல சலான் ஃபில்அப் பண்ண சொல்லி வீசுவாங்க. இதை பார்த்த பிறகுதான் அதுலேருந்து தான் எனக்கு ஏன்னு வித்தியாசமா பண்றாங்களே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த வடக்கன்ஸ் பரிதாபங்கள்னு ஒன்று போடுவாங்க, பாவங்கள்னு ஒன்று போட்டாங்க. அதுல பல பேர் வயிற்று வலி எடுத்து போயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இப்படின்னு போடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப தைரியமா ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு அழகான ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு வீடியோ போடுறதுக்கு உண்மையிலேயே ஒரு திறமை இருக்கணும். அதையும் தாண்டி பிரச்சனை வரும் அப்படின்னு கோபி சுதாகருக்கு தெரியும். இப்போ கோபி சுதாகரை மிரட்டுறாங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இமெயில் போட்டிருக்காங்களா, மெயில் போட்டு எப்படியாவது சேனலை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. எனக்கு இப்படி ஒரு வீடியோ பாருங்க அப்படின்னு யார் அனுப்பிச்சு விட்டது அப்படின்னா, எனக்கு வேண்டிய ஒரு இசையமைப்பாளர் அனுப்பிச்சார். அவசியம் இந்த வீடியோ உடனே பாருங்க, டெலிட் ஆகிறதுக்குள்ள பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சாரு. இதனடா இப்படி சொல்றாரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா கோபி சுதாகர். என்னடா கோபி சுதாகர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியில முழுக்க முழுக்க இந்த ஏறத்தாழ கவின் கொலை தொடர்பாகவே, இந்த கவின் கொலைன்னு மட்டும் சொல்லிட முடியாதுல்ல, இது தாண்டி இன்னும் வேற விஷயங்களை, சாதி ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு காரணமான என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இது ரொம்ப குறித்து ரொம்ப அழகா பேசியிருக்காங்க கோபியும் சுதாகர். அதுலயும் என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க, இதுல கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நீ கவின் கொலைக்கு எதிராக நீ போட மாட்டியா, அப்ப நீ எல்லாம் அப்படியா இப்படியா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்டாங்க. அவங்க சொல்றதுக்கான ஆதங்கம் எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, ஒரு சமூக பிரச்சனை வர்றப்ப நீ ஒரு வீடியோ போட மாட்டியா அப்படின்னு. ஆனா ஏன் சூழல் என்ன அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பட்டிமன்றம் போக வேண்டிய தேவை இருக்கு. இதை தாண்டி எப்போவாவது வீடியோ போட வேண்டிய சூழல்ல மாட்டிக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சினிமா தொடர்பா போடுறப்ப இல்ல கலை இலக்கியம் தொடர்பா போடுறப்ப ஏன் அரசியல் போடுற அப்படின்னு பல பேர் நம்மளை வருத்த இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இயக்க வேண்டிய வேகத்துல தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாவங்கள் பரிதாபங்கள் சொசைட்டி பாவங்களை பார்த்த உடனே ஒரு சில நண்பர்கள் போன் அடிச்சு, இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலைங்க, நீங்க பண்ண வேண்டியதை கோபி சுதாகர் பண்றாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யாரு பண்ணாங்க, நல்ல விஷயத்தை யாரு பண்ணான்னு கோபி சுதாகருக்கு இன்னும் கூடுதலா வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுலயும் குறிப்பா இதுல ஒரு சில காட்சிகள் இருக்குல்ல, அதான் முழுக்கவே என்ன பண்றாங்க அப்படின்னா முழு அட்ராசிட்டி தான். இப்பெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த சாதி, இன்னொன்னு இந்த மத அரசியல், இப்படி இருக்க ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு சில பாஷை வச்சிருக்காங்க, அப்படித்தான் வருவாங்க. இது எந்த சாதின்னு கிடையாதுங்க. இடைத்தட்டு சாதியிலிருந்து அதுக்கு அடுத்தில உள்ள சாதி, அதுக்கு அடியில் உள்ள சாதி, எல்லா சாதியிலையும் பெரும்பாலும் இந்த வகையான ஏற்பாடு இருக்கு. அதுவும் இடைத்தட்டு சாதியும் அதுக்கு அடுத்த உள்ள சாதியிலையும் இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகவே இருக்கு. இந்த விஷயத்தை இயக்குறவங்க யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை பொதுவா இயக்குறது யாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி இடத்துக்கு போனவனுடைய நிலைமை இருக்குல்ல, நான் பல பேரை பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாதிக்கு ஆதரவா சாதி தலைவருக்கு சொல்றான்ட்டு வெட்டுவான், குத்துவான், போவான். கடைசியில கடைசி காலத்துல ஒண்ணு கை இழந்து நிற்பான், கால் இழந்து நிற்பான், இல்ல அவன் கொலையாவான். அவன் பொண்டாட்டி புள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓட்ட குடிசைக்கல நடுத்தருவுல நின்று கடைசியில அவனுக்கு சேர்த்து கஞ்சி ஊத்துற மாதிரி இருக்கும். இல்ல வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நொந்து அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு போயிடும். இது இந்த வெட்டு குத்துக்கு போறவன். ஆனா கவின் மாதிரியான ஒரு இளைஞன் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான் இன்னைக்கு. ஒரு கவின் மாதிரி அடித்தட்டுல இருந்து ஒரு சாதியில இருந்து வந்த ஒரு இளைஞன் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இன்னைக்கு கொலையாகிட்டான் அப்படின்னா அவன் குடும்பத்துடைய நிலைமை என்ன? ஒரு
ஒரு பொண்ணை காதலிச்சான், திருமணம் கூட பண்ணல. ஒரு பொண்ணை காதலிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக ஒரு இளைஞன் கொல்றான் அப்படின்னா இவனை உசுப்பேத்தி விட்டது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவனும் படிச்சவன், இவனும் படிச்சவன். இவர் படிச்சவனை உசுப்பேத்தி விடுறாங்க அப்படின்னா யார் உசுப்பேத்தி விடுறா? அவன் இறந்துட்டான். கவின் இறந்துட்டான் வெட்டப்பட்டு. இவன் ஜெயில்ல இருக்கான். இன்னைக்கும் நாளைக்கு தீர்ப்பு வரும். இப்ப இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணவ கொலைக்கு உடனடியா வந்து நீங்க பண்ணணும்னு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்ப இவன் வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவன் உடனே செத்துட்டான், இவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன? இந்த கவினுடைய அப்பா அம்மா வாழ்க்கை என்ன? இவனுடைய அப்பா அம்மா வாழ்க்கை என்ன? இதெல்லாம் யார் தலையில விடியுது அப்படின்னா, ஆனா காட்டப்படுறது இந்த 2 பேரும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? வேலை வெட்டி இல்லாத ஒரு சில பேர். யார் இந்த வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னா, எல்லா சாதிகளும் நம்ம எல்லாரையும் சொல்ல வரல. குறிப்பிட்ட சாதி தலைவர்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இவங்க வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இளைஞர்களை பிடிக்கிறது. பிடிச்சிட்டு நம்ம சாதியை நிமித்தணும், நம்ம சாதியை வைக்கணும், நம்ம சாதியை தாண்டா எல்லாம் அப்படின்னு ஒரு சில பேர் கிளம்பி அவங்க என்ன பண்றாங்க, எதுக்காக இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க மேல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கும். இவங்க மேல ஏற்கனவே ஆளே ஒரு மாதிரி ரகடா தான் இருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றதுன்னா, பசங்களை உசுப்பேத்துறது. வா பார்த்துக்கலாம், நம்ம சாதியை முன்னோக்கி நிறுத்தணும், நம்ம சாதி தான் எல்லாம், அப்படி இப்படி எல்லாம் பேசுற உடனே கொஞ்சம் கொஞ்சமா இவனை பிரெயின் வாஷ் பண்ண அவன் என்ன ஆயிடுறான்னா, உலகத்திலே ஆரம்பிச்சிருந்தது நம்ம சாதி தான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றான். அப்புறம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறான், அதுக்கு ஏற்ற மாதிரி கயிறு கட்டுறான், அதுக்கு ஏற்ற மாதிரி நடை உடை பாவனை எப்படி நடப்பான் தெரியுமா? பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் வந்துட்டு போர் முடிச்சுட்டு வர்ற மாதிரியே நடப்பான். இன்னும் ஒரு சில பேர் எப்படி போஸ்டர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த போஸ்டரை கூட பரிதாபங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டு கீழே வந்துட்டு பிரச்சனைனா போன் பானு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த போன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு போன் பானு இப்படித்தான் அடிப்பாங்க. அவனுடைய அறிவு அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி வைப்பாங்க அப்படின்னா, சும்மானாலும் ஒரு கல்யாணத்துக்கு போஸ்ட் வைக்கிறப்ப ஒரு அருவா, அந்த அருவாள் அப்படி கையை வச்சிருப்பான், அந்த அருவாள்ல இருந்து சொட்டு சொட்டா ரத்த வடியும் அப்படி வச்சிருப்பான். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா விதவிதமா எழுதி வச்சு வைக்கிறவாங்க. இன்னும் சொல்ல போனா யதார்த்தமா ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுல ஒரு சாதி தலைவர், அவரு சாரட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 150 200 பசங்க. அதெல்லாம் யார் அப்படின்னா, 1வது படிக்கிறவன், 2வது படிக்கிறவன், இப்பதான் தவழ்றவன், இப்பதான் நடக்கிறவன், இவங்க படமா போட்டு களமிறங்க காத்திருக்கிறது டேஷ் படைன்னு வைக்கிறான். ஏன்டா எந்த களத்திலடா இறங்குறீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா வச்சம்ங்கிறான். நான் வச்சம்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த பசங்களை 1வது படிக்கிறவனோ 5வது படிக்கிறவனோ அவன் வந்து வைக்கல. அவன் படத்தை யாரோ வாங்கி கொண்டு வந்து இயக்குறான். அப்புறம் இயக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் அவன் படத்தை போட்டு வைப்பான், அதுக்கு வருஷம் அவன் படத்தை போட்டு வைப்பான். அப்புறம் நான் தாண்டா இந்த சாதிக்குன்னு அவனே முறுக்கறி நிற்கிறப்ப படிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், சமூக அமைதி கெடும். இப்போ படிக்கல, வேலைக்கு போகல அப்படின்னா ஒரு சமூகம் இப்படி உருப்படும், அவன் குடும்பம் இப்படி உருப்படும் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. சரி, இந்த இயக்குறவன் யார் அப்படின்னா, அவன் அரசியல்வாதிகளுடைய கைக்கூலி. அரசியல்வாதிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு, ஏன்ட்ட நான் ஒரு 10,000 ஓட்டு ஆள் இருக்குங்க வாங்கி தரேன், என்கிட்ட ஒரு 20,000 ஓட்டு இருக்குங்க வாங்கி தரேன், ஏன் சாதிக்காரன் அப்படியே போட்டுருவான் அப்படின்ட்டு அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலி வேலை பார்த்துக்கிட்டு தாம் பெரியாளாகி ஒன்றும் இல்லை, அந்த சாதியில் ஒரு 10,000 20,000 பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவன் ஒருத்த வளர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறவன் தான் இந்த மாதிரியான ஆட்கள். இந்த மாதிரியான ஆட்களை தான் தோலுரிச்சிருக்காங்க கோபி சுதாகர். தோலுரிச்சது உண்மையிலேயே மிகப்பெரிய பலத்தோட தைரியத்தோட தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பல சாதி தலைவர்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே பெரும்பாலும் சுதந்திர போராட்ட தியாகிகள். அப்படி பெரும்பாலான சுதந்திர போராட்ட தியாகிகள் படத்தை போட்டுக்கிட்டு குரு பூஜைக்கு போறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாதி விட்டதா, அப்ப ஏன் சாதி, நான் தனிப்பட்ட எந்த சாதியும் சொல்லலை, அப்ப ஏன் சாதி சாதாரணமா அப்படின்ட்டு ஒரு கார் பார்த்தீங்கன்னா, ஒரு சுமோ பேசிட்டு சொல்றேன், ஒரு சுமோன்னா சுமோ உள்ள வண்டி சும்மா தான் இருக்கும், அந்த டிரைவர் ஓட்ட படுற பாடு பெரும் பாடா இருக்கும். மேலே வந்து 15 பேர் உட்காந்துருப்பான், உட்காந்து துண்டை கட்டியிருப்பான், அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான், சட்டையை கிழிச்சு விட்டுருப்பான். இதெல்லாம் ரோட்ல போறவனை விட மாட்டான். திடீர்னு போய்கிட்டு இருப்போம், வாட்டர் பாக்கெட்டை பீச்சி அடிப்பான் நம்ம மேல. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல நீங்க கேட்கலாம் முடியாது, போலீஸே கேட்க முடியாது, நம்ம எப்படி கேட்க முடியும்? அப்ப இப்படி சமூகத்துல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த வேலையும் எல்லாம் செய்யறது, இதுக்குன்னு ஒரு செட் இருக்காங்க. அந்த தலைவர்கள் அப்படிப்பட்டவங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. மக்களுக்காக பாடுபட்டவங்க, மக்கள் பிரச்சனைக்காக நின்றவங்க, சுதந்திர போராட்டத்துக்காக நின்றவங்க, அவங்க பேரை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த தாறுமாறா கெடுக்கிறதுக்கான ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்கு தலைமை இருக்கிற ஒரு சில பேர்.
இதையெல்லாம் சேர்த்து தான் கோபி சுதாகர் பண்ணியிருக்காங்க. அதிலே டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நான் உண்மையில பதட்டத்தோட தான் பார்த்தேன். எனக்கே பதட்டமா இருந்துச்சு. பரவாயில்லையடா இவ்வளவு துணிச்சல் இருக்கே கோபி சுதாகருக்கு அப்படின்னு. இந்த கோபி சுதாகர் பண்ணது ஏதோ ஒரு சில சாதிகளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தோணலாம். இல்லைங்க, அது அந்த சாதிகளுக்கு எதிரானதே கிடையாது. அது என்ன அப்படின்னா, அந்த சாதியில இருக்க இளைஞர்கள் நீயும் பொழைச்சுக்க முதல்ல. அவனை வாழ விடு, நீ வாழு. அவன் அவன் பொழப்ப பார்க்கறான், நீ உன் பொழப்ப பாரு. நீ படி, நீ முன்னேறு. கயிறு கட்டிட்டு அங்க போய் கெட்டு போயிடாத அப்படிங்கிறதான் கோபி சுதாகர் பண்ணியிருக்காங்க. சினிமா பண்ண முடியாத ஒரு விஷயத்த கோபி சுதாகர் பண்ணதுக்கு கோபி சுதாகருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.